ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஒரு பெரிய டாபிக்கு பீச்சு உள்ள நுழைய போகிறேன். ஆமாம், உட்டு உள்ள வாக் பண்ணுறேன். உட்டு உள்ள இப்போ தான் பசங்கள்லாம் இதை பாருங்க, கொம்பு சுற்றுறாங்க பாருங்க. கொம்பு சுற்றுறது சின்ன பசங்க பெரிய ஆளுங்க எல்லாம் ட்ரெயின் கொடுக்குறாங்க. சூரியன் ஓரளவு மேலே வந்திருக்கு எனக்கு. சூரிய ஒளி எப்படி இருக்குது பாருங்க. Blackie. சூரிய நமஸ்காரம் பண்ண போகிறேன். நேற்று சண்டே ரைட்டா, பீச்சு அவ்வளோ குப்பைகளாக இருக்குது. ரொம்ப குப்பைகளை நிறைய போட்டு சாப்பிட்டுட்டு எல்லா குப்பைகளையும் போட்டு போயிடுறாங்க. அந்த குப்பைகள்லாம் குப்பை தொட்டியில் போடுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது பப்ளிக். என்ன சொல்கிறது, யாருமே திருத்த முடியலங்க. சரிங்களா, சாப்பிட்டது அந்த குப்பை தொட்டியில் போட்டுனா அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த பாருங்க போகிறாங்க, எவ்வளோ அழகாக மேயுது பாருங்க. என்ன சொல்கிறது, காலையில் இது மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ண வச்சிங்க, அவ்வளோ உடம்புக்கு நல்லது.
நல்லா சூரியனை அடித்து நோக்கி பார்க்கணும். அப்படியே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடணும். அப்படியே அமைதியாக இருக்கணும். உடம்பை அப்படியே ஒழுநிலைப்படுத்தணும். அப்படியே மூச்சு நல்லா இழுத்து விடணும். தலையை எப்படியே ரோல் பண்ணணும். தலையை நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் எல்லாம் மசாஜ் ஃபிங்கர்ஸில் நல்லா இது வரும். நல்லா அப்படி அமைக்க விடணும். எல்லாம் அக்கு பஞ்சு மாதிரி நல்லா இதே மாதிரி 2 கைகளையும் நல்லா அமைக்கி நல்லா ஃப்ரெஷ் பண்ணி ரத்த ஓட்டம் நிறைய கிடைக்கும். எக்ஸசைஸ் பண்ணுங்கள் எல்லோரும். பீச் வந்து பண்ணணும் தான். இல்லை பீச் வந்து பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் எக்ஸசைஸ்லாம். லைட்டாக எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் முன்னாடி. மாதிரிலாம் சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் உடல் பயிற்சிகள் வந்து காலையில் பண்ணால் உடம்புக்கு அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். யாரும் நம்ம பண்ண மாட்டேன்றோம். இதெல்லாம் பண்ணணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், மண்டே இன்றைக்கி எல்லோரும் ஆஃபீஸ் கிளம்பணும், காலேஜு போகணும், ஸ்கூல்ஸு எல்லாம் பிஸியாக இருப்பீங்க. ட்ரைவ் பண்ண சொல்லலாம், 2 வீலர் போக சொல்லலாம்.
ஹெல்மெட் போட்டுன்னு போங்க சேஃபாக. சரிங்களா? 40க்கு மேலே யாரும் வேகமாக போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஏன்னா நான் ஒழுங்காக தான் ஓட்டுவோம், ஆப்போசிட்டில் வரவன் வந்து ஏடா கூடமாக வருவான். அதே மாதிரி கார் டிரைவ் பண்ணுறவங்கலாம் சீட் பெல்ட்டு கண்டிப்பாக போடுங்க. ஹெல்மெட்டு போடலனா ஒரு 1000 ருபீஸு, கார் பெல்ட்டு போடலனா ஒரு 1000 ருபீஸு. எது கொடுக்கணும்? இதை ஒழுங்காக பண்ணால் நம்மளுக்கும் சேஃப் இல்லை? கரெக்டாக? இது நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணிடணும்னா, வெயில் ரொம்ப அதிகங்க. இந்த டைமில் வந்து மோர், இந்த கம்புக்கூழு, பழைது, இது மாதிரி உணவுகள்லாம் எடுக்கணும். வெஜிடேரியனு குழந்தைங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஜூஸு, இது மாதிரி ஃப்ரூட்ஸு வந்து எடுக்கணும் குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி தண்ணி அடிக்கடிக்கு குடிக்கணும். பெரியவங்களும் நம்மளும் வந்து தண்ணி குடிக்கணும். ஏன்னா இந்த இயர் வந்து கிளைமேட்டு நம்ம சொல்லவே முடியல, எந்த அளவு மோசமாக இருக்குது பாருங்க. இல்லை, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பிளான் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க அலை எப்படி அடிக்குது பாருங்க பீச்சில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.